ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜிக்கு ஜெய். குரு உருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா, இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருப்பதற்கு ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நிறைய கதிர்வீச்சுகளால் கண்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் நிறைய இருக்குது. கதிர்வீச்சுகள் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, இன்றைய காலகட்டத்தில் டிவி, கம்ப்யூட்டர், ஃபோனு இது எல்லாமே அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளால் அந்த ஒளி நிச்சயமாக பார்வையை ஓரளவுக்கு பாதிக்க செய்யும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் குறிப்பாக இன்றைக்கி இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்க எல்லாருமே கண்ணாடி போடுற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறாங்க, அதனால் இப்படி ஆகுதுன்னாலும், பட் அந்த கண் பார்வைக்கு தேவையான ஒரு சக்தியை தரக்கூடிய சில விசேஷமான காலங்களும் அவ்வப்போது போயிட்டு தான் இருக்குது. அதை வாத்தியாரும் நமக்கு நிறைய இடத்துல கோடிட்டு காட்டியிருக்காங்க இல்லையா. அதன்படி ஒரு நாள் தான் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த குரோதி ஆண்டோட மாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை திருதியை கூடிய ஞாயிறு அன்னைக்கு ரேவதி திருநக்ஷத்திரம் இருக்கும். காலையில் ஒரு 9 மணிக்கு அந்த சமயத்தில் தான் அந்த ரேவதி திருநக்ஷத்திரம் வரும். ஏன்னா ஒரு 8:45 வரைக்கும் உங்களுக்கு உத்திரட்டாதி திருநக்ஷத்திரம் தான் இருக்கும். ஸோ அது உத்திரட்டாதி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ரேவதி திருநக்ஷத்திரம் வந்துடும். ஸோ இந்த ரேவதி திருநக்ஷத்திரம் ப்ளஸ் இந்த சூரியன் நாளாக விளங்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சேரும் பொழுது இந்த கண்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக நாம் செய்யக்கூடிய பூஜைகளோட பலன்கள் நிச்சயமாக கண்களுக்கு ஒரு ரட்சையை தரும். என்ன பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சூரியன் தனித்து எங்கேனும் இருக்கிறாரு, சன்னதியில் கோயில்களில் இருக்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு அது உங்கள் கண்களால் நல்லா உற்று பாருங்கள், நல்ல தரிசனம் பண்ணுங்கள். அந்த தேன் சுவாமி மேலே வடிஞ்சு வரக்கூடிய அந்த காட்சி தரிசனம் அலாதியானது. அது குறிப்பாக ரேவதி திருநக்ஷத்திரம் கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பண்ணுவதால் கண் நாளங்கள்லாம் நல்ல விருத்தி அடைஞ்சி இந்த கண்ணாடி போடுற பிரச்சனை வராமல் இருப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு நிச்சயமாக இறைவனோட அருளால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்வார். அது மட்டும் இல்லாமல் அத்திப்பழம், சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சூரியனோட காயத்ரிகள் மந்திரங்கள், குறிப்பாக ஆதித்ய ஹிருதயம், சாட்சோடமனிஷத் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய சில துதிகள் எல்லாம் உண்டு, சூரிய துதிகள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் சொல்லிவிட்டு சூரிய பகவானுக்கு மானசீகமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கூட இல்லை கோயில்களில் போனாலும் சரி தான், அத்திப்பழம், தேனில் ஊறிய அத்திப்பழம் ரொம்ப விசேஷம். இல்லைனா ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கக்கூடிய சில அத்திப்பழங்கள், காய்ந்த அத்திப்பழங்கள் எல்லாம் சுவாமிக்கு நெய்வேத்தியம், அதாவது சூரிய பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை தானம் பண்ணுறதும் உத்தமம். ப்ளஸ் நம்மளும் எடுத்துக்கலாம். இதுவும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் வராமல் இருப்பதற்கு பெரிய உதவி பண்ணும். அதுவும் ஞாயிறு ரேவதி வரும்போது இதை பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஞாயிறு ரேவதி நாளைக்கு நம்ம இப்போ சொல்லக்கூடிய நாள்லேருந்து. ஸோ அதை பார்த்துங்க. இதெல்லாம் விட இன்னொரு எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை ஒன்று உண்டுங்க. அதாவது கண் திருஷ்டி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு வேதனையான விஷயந்தான் அது. ஏன்னா வேதனைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பொறாமை பார்வை, தீய பார்வையால் நல்லா தான் இருந்துட்டு இருப்பாங்க. திடீர்னு இதேன்னு ஒன்று மாற்றி ஒன்று சண்டை சச்சரவு, ஒரு நோய்வாய்ப்படுறது, இப்படி பலவிதமான எதிர்வினை செயல்கள் நடந்துடும் அந்த கந்திருஷ்டியால். இதில் ஒரு பெரிய விஷயம், அதனால தான் நம்ம யாரையுமே அவனுக்கு என்னப்பா ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்ட்டுலாம் கூட நம்ம மனசு வெதும்பி பொறாமைப்பட்டு மனசு நினைக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, நம்ம இந்த நினைப்பதனால அவங்க துன்பப்படுறாங்க, கந்திருஷ்டி ஆகி அவங்க துன்பப்படுறாங்கன்னா, அவங்க துன்பப்படுவதற்கு காரணமாக நம்ம இருந்துட்டோன்ட்டு அந்த பாவத்தை வர நம்ம அனுபவிக்கணும். அதனால தான் யாரும் நல்லா இருக்காங்க, ஒருத்தர் வசதியாக இருக்கார், சௌக்கியமாக இருக்காருன்னா அவர் செய்த புண்ணியங்கள், அவர் செய்த தான தர்மங்கள் இப்போ எதுவுமே அவர் செய்யலப்பான்னு நம்ம நினைக்கக்கூடாது. முன்னாடி கொடுத்ததை இப்போ அவர் நல்லா அனுபவிக்கிறாரு. அதை மனசில் நினச்சிட்டு நம்ம எப்பொழுதுமே யாரையுமே அந்த ஒரு ஏக்க பார்வையோ இல்லை பொறாமை பார்வையோ எதுவுமே பார்க்கக்கூடாது.
அது நம்ம அடியார்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். பட் இதை வந்து அவ்வப்போது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா மனசு திடீர்னு ஆதங்கப்பட்டு நினச்சிரும். அதனால் இதை நாம் எப்பயுமே சேஃபாக இருக்கணும். சரி, ஓகே. எல்லாருமே இப்போது இந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சல் தான். ஏன்னா சொந்த பந்தங்கள்லேயே அக்கம் பக்கத்தில் கூட ஏதேனும் ஒரு கண் திருஷ்டி விழுவதற்கு நம்ம மேலே விழுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லையா? அப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாகவே அதிலும் குறிப்பாக இந்த மாதிரி காலங்களில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எப்பொழுதுமே எவ்ரி சண்டேவும் வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, பைரவர் காலபைரவர் சன்னதியில் சுவாமிக்கு முடிஞ்ச ஒரு விளக்கு போட்டுட்டு சுவாமி பிரதட்சணம் பண்ணி வந்து இந்த கேரட் இருக்கு இல்லையா, அது சேர்ந்த ஒரு உணவு சாப்பாடு ஏதேனும் தானம் பண்ணலாம். இல்லைன்னா பசலைக்கீரை சேர்ந்த உணவையாவது தானம் பண்ணுறது எவ்ரி சண்டே பண்ணுவதால் இந்த கண் திருஷ்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் ஒன்று தானத்தில், அது என்ன பார்த்துட்டிங்கன்னா, அந்த தவளைக்கண் பாயாசம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க சித்தர்கள் அப்படின்ட்டு வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அது என்ன தவளைக்கண்ணா, இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது அந்த பாயாசத்தில் அழகாக முட்டையாக. அந்த ஜவ்வரிசி பாயசம் குறிப்பாக கண்சக்தி நாட்களில் இந்த மாதிரி வரக்கூடிய ஞாயிறு திங்கள்லாம் கண்சக்தி நாட்கள் தான், வெள்ளிக்கிழமையும் அது மாதிரி தான். இந்த காலங்களில் வந்து இந்த ஜவ்வரிசி பாயசம் தானம் அடிக்கடிக்கு பண்ணுறது, சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு தானம் பண்ணுறதுனாலேயும் நிச்சயமாக அந்த கண் திருஷ்டியெல்லாம் ஓரளவுக்கு குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கண் சம்பந்தப்பட்ட சில உணவுகள் இருக்குது. கண் சம்பந்தப்பட்ட உணவுகளாண்டு யோசிக்கிறீங்களா? இந்த தேங்காய், அதில் கண் இருக்கு இல்லையா, 3 கண் இருக்கும் பாருங்கள். தேங்காய் அது கண்ணுடையது, நுங்கு அதுவும் கண்ணுடையது. இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமையில் குறிப்பாக சில கோயில்களில் போயிட்டு, இல்லைன்னா அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்காவது அட்லீஸ்ட்டு போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்ச ஒரு தேங்காயோ இல்லை ஒரு 2-3 நுங்கோ, ஏன்னா வெய்ய காலம்தான் அது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தானம் பண்ணுவதனாலும் நிச்சயமாக இந்த கண் திருஷ்டி பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ரட்சையை கொடுக்கும். நிச்சயமாக கண் திருஷ்டியில் பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணுறச்சே அந்த நிவாரணமும் சீக்கிரமாக ஏற்படும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன பார்த்துக்கணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஜாதகப்படி ஒரு சிலருக்கெலாம் அடிக்கடி கண் திருஷ்டியில் மாட்டிக்குவாங்க. அது யார் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க மாட்டாங்க. ஒன்று நீச்சமாயிடுவாங்க, இல்லைனா எங்கேயாவது போய் மறைஞ்சிருவாங்க, இல்லை அஸ்தமனம் ஆகிட்டாங்க வச்சுங்களேன். அவங்களுக்கு அந்த ஜாதகக்காரங்களை யாராவது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க உனக்கு என்னப்பா அப்படின்ட்டு சொன்னாலே முடிஞ்சது, வராதனாலே ஜுரம் வந்துடும், இல்லைனா ஏதாவது ஒரு வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை வேதனையாக இம்மிடியட்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடணும் அவங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. அதனால் ஜாதகத்தில் சில இந்த மாதிரி விஷயங்கள் குறிப்புகளும் கிடைக்கும். நம்ம இப்போ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்து பார்த்து இப்படிலாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் பொதுவாகவே இந்த மாதிரியான சில விஷயங்களை வாத்தியார் சொன்ன இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம பண்ணிக்கிறது இப்பயும் சரி எதிர்காலத்திலையும் சரி இந்த மாதிரி கண் திருஷ்டி போன்ற எதிர்வினை சக்திகள் கிட்ட இருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம். ஓம்.